தளபதி விஜய் ஜெனிலியா நடிச்சு ரீரிலீஸ் ஆகியிருக்கிற சச்சின் படம் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2005 சந்திரமுகி படத்தோடு வெளியானதுனால ஓரளவுக்கு மட்டுமே வசூலிச்ச இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதா தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்றாங்க. தளபதி விஜய் தன்னோட கடைசி படத்துல நடிச்சிட்டு இருக்கிற இந்த நிலையில ரீரிலீஸுக்கு ரசிகர்களோட வரவேற்பு ரொம்பவே நல்லா இருக்கிறதால நடிகை ஜெனிலியாவும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. எந்த பரபரப்பும் இல்லாம அமைதியா ரிலீஸ் ஆகியிருக்கிற தொடரும் திரைப்படம் இப்போ நல்ல ரிவ்யூஸ் வாங்கி சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஹைப் கொடுத்திருக்கு. நடிகர் மோகன்லால் சோபனா இணைஞ்சு நடிச்சிருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் பெருசா எந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தாத நிலையில இந்த படம் மோகன்லாலோட கண்டென்ட் கம்பேக்னு சொல்றாங்க. ஏற்கனவே மலைக்கோட்டை வாலிபன், பரோஸ் மாதிரியான படங்கள் நினைச்ச வரவேற்பு கிடைக்காத நிலையில எம்புரானுக்கு ஓகேவான ரிவ்யூ தான் கிடைச்சிருந்தது. இப்போ இந்த திரைப்படத்துக்கு நல்ல ரிவ்யூ கிடைச்சிருக்க நிலையில மோகன்லால் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 12 வருஷம் கழிச்சு பல பிரச்சனைகளை தாண்டி வெளியான மதகஜ ராஜாக்கு இப்போ ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகிறதுலயும் பிரச்சனை இருந்திருக்கான். ஜனவரி 12 வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்று 60 கோடிக்கும் அதிகமா வசூலிச்சிருந்த நிலையில இன்னும் வர ஓடிடில படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதுனாலேயே ஓடிடி உரிமம் பெறுறதுல சிக்கல் எழுந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி ஹாட் ஸ்டார்ல படத்தை வெளியிட இருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நடிகர் கவின் நடிப்புல உருவாகி வர்ற கிஸ் திரைப்படத்தோட முதல் பாடல் ப்ரோமோவை படக்குழு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அனிருத் வாய்ஸ்ல ஜென் மார்டின் இசையில உருவாகி இருக்கிற இந்த பாடலோட முழு வெர்ஷன் ஏப்ரல் 30 வெளியாகும்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்துல உருவாகி வர்ற இந்த திரைப்படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு 3 மொழியில ரிலீஸ் ஆகுது. நடிகர் நானி நடிப்புல உருவாகி இருக்கிற ஹிட் 3 திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கி இருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. சைலேஜ் கொலோனு இயக்கத்தில் உருவாக்கிட்டு வர்ற இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர்லயே இந்த படம் அதிக வன்முறை காட்சிகளை கொண்டதுன்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம அனிமல், மார்கோ படங்களை விட ஹிட் 3 வித்தியாசமான வன்முறையை கொண்டிருக்கும் அப்படின்னு நடிகர் நானியே சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஏ சான்றிதழ் வாங்கி இருக்கிற இந்த படம் மே 1 வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் ஹீரோவா நடிக்கிற பீனிக்ஸ் திரைப்படம் ஜூலை 4 ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. கடந்த நவம்பர் 14 வெளியாகி இருக்க வேண்டிய இந்த திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனைகளால ஒத்திவைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.